எடுத்தோன்னே ஓப்பனிங் சீன் பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா வாய்ஸ் ஓவரில் ஒரு துறைமுகத்தை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆஃபீஸை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த லைட்டில் பார்த்திங்கன்னா கிங் பின் எழுதியிருக்கு. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அடுத்தது ஷௌபின் வாட்ச் வச்சுட்டு இருக்கிறது பார்க்குறீங்க. அவர் ஒரு சூப்பர்வைசராக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவ் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அது 571 நம்பர் இருக்குது. அடுத்தது நம்ம ஸ்ருதிகாஷ்னோட ரிவ்யூ. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா யாரையோ கட்டுறாங்க. இது இன்ட்ரோல் பாக்ஸ் சீன்ஸாக கூட இருக்கலாம். ரஜினி சாரோட மாஸ் சீனாக இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷௌபினோட ஈக்குவல் ஃபேஸ் காமிக்கிறாங்க. பயங்கரமாக சிரிக்கிறாரு. இந்த லுக்கே பயங்கரமாக இருக்குது. அடுத்தது நாகார்ஜுனா உள்ளே வராரு போர்ட்டுக்குள்ளார. அடுத்தது ஆமீர் கானை காமிக்கிறாங்க. இந்த சீன் ரொம்ப முக்கியமானது. இவங்க என்னமோ பண்ணுறாங்க, ஆனால் அது என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவங்க வராங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃபீமேல் கேரக்டரு. இது யாரையும் அடித்து கொண்டுட்டார். ஏதோ ஷௌபின் ரஜினி சாரை தேடக்கூடிய ஒரு சீக்வன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கூலி, ஒத்த கூலி அப்படிங்கிறாரு. இது ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய போர்ஷனாக கூட இருக்கலாம். இதுக்கு அடுத்தது தேவா மேன்ஷன். இதுதான் இன்டர்வல் பிளாக் ஃபைட்டாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சத்யராஜ் வாய்ஸ் ஓவரில் ரஜினி சாரை பற்றி ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். இதுதான் ரஜினி சாரோட இன்ட்ரடக்ஷனு. மாசான ஃபைட் சீன்ஸ் இருக்குது. ரத்தம் தெறிக்க ஃபைட் சீன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதே சர்டிஃபைடு ஃபிலிம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆமீர் கானோட இன்ட்ரடக்ஷன் அப்படியே பார்த்துருப்பீங்க. நாகார்ஜுனாவுக்கு ஏதோ டவுட் இருக்குது. இந்த சைடில் இருக்கிறவர் பாருங்கள், அவர் ஏற்கனவே நம்ம எங்கே பார்த்துருக்கோம்னு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஷௌபின் ரஜினியை சார் மீட் பண்ணுறது, உபேந்திராவை பார்க்குறோம் நம்ம. இதை கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக இருக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்த சீனில் தான் ஷௌபினை ரஜினி சார் ஷௌபினோட ஃபேஸ் ஆஃப் நடக்குது. அடுத்த ஒரு எமோஷ்னல் போர்ஷன், ஃபேமிலி ட்ராமா எல்லாமே இருக்குது. அவரோட ஃப்ரெண்டுக்காக ரஜினி சார் அவர் காப்பாற்ற வரான்னு நினைக்கிறாங்க. எஸ், அவர் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அவர் காப்பாற்றுறதுக்காக ரஜினி சார் உள்ள கிளம்புறங்க போகிறாரு. இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுதான் இன்டர்வல் பிளாக் ஃபைட் சீனு. நாங்கள் பாருங்கள், ஒவ்வொரு ஃப்ரேம் இதோட இன்டர்வல் ஆரம்பிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். நாகார்ஜுனா ஏதோ நெட்ஒர்க்கில் மாட்டிக்கிட்டார். இது ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். இது அப்படியே அமெரிக்கானோட இன்ட்ரடக்ஷன் தான். இதில் ரஜினி சார் தான் கொக்கியில் மாட்டிகிட்டு இருக்கிறது. இந்த இடம் நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் டான்ஸ் போர்ஷன்ஸ் காமிக்கிறாங்க. 3 கேசம் கூடுது. இது இன்ட்ரோலுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் பிளாக் இருக்குது. இந்த சீனு இது கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கிறதுக்கு இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கடைசியாக தலைவரோட வாய்ஸ் ஓவர் ஒரு சின்ன ஹியூமர் தாட்டோட ட்ரெய்லரை முடிக்கிறாங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் நல்லா இருக்குது. பிஜிஎம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். பட் படத்தில் இன்னும் நிறையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையுமே ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணிட்டா அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் படத்தில் நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட்.